ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பராத்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராத்தா. இதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் சீவி ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கேரட் தோல் சீவி திருகி எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆப்ஷனல், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வேக வச்ச உருளைக்கிழங்கோடு திருவின கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்ச பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறனால இது நல்லாவே கோட் ஆகும். எந்த ஒரு தண்ணியும் எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற பதத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி மார்னிங் பூரி சுட்ட அதே மாவை தான் இப்போ நான் இந்த ஸ்டஃப்டு பராத்தாக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மார்னிங் நீங்கள் பூரி சுட்ட மாவோ இல்லை முந்தின நாள் பூரி சுட்ட மாவோ இருந்துச்சுன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க. அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி. அடுப்பில் கல் வச்சாச்சு, கல் காயட்டும். திரட்டுறதுக்கு மாவை எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி எப்படி திரட்டுவீங்களோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு மாவை இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் பச்சை மாவு தூவி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. அவ்வளோதான், திரட்டியாச்சு. இப்போ நம்ம கல்லும் காஞ்சிருச்சு. அடுப்பில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் பச்சை மாவு தொட்டு தொட்டு நீங்கள் திரட்டினா தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நீங்கள் எண்ணெய் ஊற்றினா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக வராது. 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு, எப்போவுமே சப்பாத்தி நீங்கள் எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாலே போதும். ஒரு ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். யூ பை.